எடப்பாடி போராட்டங்கள் எல்லாமே திமுக விமர்சனம் பண்றாரு. அதே மாதிரி திமுக கூட்டணியை பத்தியும் பேசாத நாளிலேயே தான் திமுக உடனே விரைவில் உடையும் உடையும். முன்னாடி என்ன சொன்ன கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, இப்ப அது உடஞ்சா போதும்னு சொல்லிட்டு அங்குள்ள பெரிய ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பொறுத்திருந்து பாருங்க உடையும் அப்படின்ட்டு வந்து திரும்ப வந்து பேசியிருக்காரு. எங்கேயோ ஜாதகத்தை கொடுத்து பார்த்துருக்காரு, திமுக கூட்டணி ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு உடையும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கேஸ் உடையலன்னு வச்சுக்குவேன், மாந்திரிகம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ பண்ணிட்டு வெட்டி ஓட்டு எப்படியோ அதை கூட்டணி உடைஞ்சா போதுங்க அப்படின்ட்டு நிலைமை வந்தாலும் வருவாரு. தொடர்ந்து பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, அந்த சுற்றுப்பயணத்துல சில தேதிகளும் மாத்தி அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, இதுக்கிடையில வந்து கூட்டணியில இன்னொரு கட்சினா பாஜக, அவங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இன்னும் இப்ப 8 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, பாருங்க தேர்தல் நெருங்கும் போது நிறைய கட்சிகள் எங்க பக்கம் வரலாம், அதெல்லாம் காட்சிகள்லாம் மாறுங்கிற மாதிரி அவர் இன்னும் நம்பிக்கையோட இருக்காரு. அதே மாதிரி அந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இருக்குல்ல, அது வந்து தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் தான், அந்த கட்சி வேலை, அதை வந்து அரசாங்க செலவுல பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு.